திருமந்திரத்தில் 6வது தந்திரம் துறவு. தலைப்பு பாடல் எண் 1617. முதலடியில் நெறியை படைத்தான் நெருஞ்சில் படைத்தான். இது முதலடி. நெறினா தெரியும் எல்லாருக்குமே, ஒரு வழிமுறை, இந்த இடத்துல கடைபிடிக்கின்ற வழிமுறை. ஸோ இந்த நெறியை படைத்தான் அப்படின்னு சொல்கிறார் இந்த இடத்துல. ஸோ அப்போ இறைவன் தான் இந்த இடத்துல. எந்த நெறி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, தலைப்பு பார்த்தோம்னா துறவு தான் தலைப்பு இந்த இடத்துல. அந்த துறவு தலைப்பில் இப்போ போன பாடலில் பார்த்தோம் அப்படின்னா முடிச்சிருந்தாரு, பிறவி அறுத்திடும் பித்தன் கண்டீரே அப்படின்னு போன வகுப்பில் முடிச்சிருந்தார். இப்போ பித்தன் என்று சொல்லப்படுவோர் யார் என்று போன வாட்டி விளக்கமாக சொல்லியிருந்தோம். இறைவன் ஏன் பித்தன் அழைக்கப்படுறாங்க அப்படின்றத வச்சு சொல்லியிருந்தோம். அப்போ அந்த பித்தன் என்று சொல்லக்கூடிய அந்த இறைவன் தான் இந்த நெறியை படைத்தானா உருவாக்கினான் அப்படின்னு வச்சுக்கலாம். யார் யார் இதெல்லாம் கடைபிடிக்கணும், இதை கடைபிடிச்சிங்கன்னா நீங்கள் துறவு நிலைக்கு செல்லலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் வைக்கிறாரு இந்த இடத்துல. அதை படைக்கிறாரு. ரெண்டாவது ஒன்று படைக்கிறாரு. என்ன படைக்கிறாரு? நெருஞ்சில் படைத்தான் அப்படிங்கிறாரு. நெருஞ்சில்னா கிராமத்தில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் தெரியும். நெருஞ்சி முள் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த இடத்துல. கொஞ்சம் நீட்டாக இருக்கும். சில நெருஞ்சி முள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு விரல் அளவு உயரம் கூட இருக்கும். அது காலில் ஏறிச்சுன்னா வலி உசுறு போயிடும் இந்த இடத்துல. திருப்பி அதை பிடுங்கினாலும் வலி உயிர் போயிடும் இந்த இடத்துல. அவ்வளவு கடினமானதாக இருக்கும் அந்த நெருஞ்சி முள். இப்போ நெருஞ்சி முள் குத்துனவங்களுக்கு தெரியும், அனுபவிச்சவங்களுக்கு தெரியும் அது எவ்வளோ தூரம் வலிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நெருஞ்சின் முள்ளையும் அவங்க படைச்சாராம் இந்த இடத்துல. நெறியை படைக்கிறதுக்கும் நெருஞ்சில் படைக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம்னா, நெறி என்று சொல்லப்படுது துறவு முறையை கடைபிடிப்பதற்கான வழிமுறை. நெருஞ்சில் என்று சொல்லப்படுவதற்கு என்ன பொருள்னா, அது ஒரு உவமையாக சொல்லப்படுகின்றது இந்த இடத்துல. ஏன் என்ன உவமை அப்படின்னா, யார் ஒருத்தல் இதை கடைபிடிக்கலையோ, இது இறைவன் ஒரு நெறிமுறை வச்சார் இல்லையா, அந்த கடைபிடிக்கலையோ அவர்களுக்கு உண்டான தண்டனை தான் இந்த இடத்துல நெருஞ்சி முள் குத்துறது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். இந்த இடத்துல ஓமையாக கொடுக்குறாரு. அப்போ நெருஞ்சில் முள்ளை ஏன் இந்த இடத்துல சொல்கிறாரு? வேற என்ன வேணா சொல்லியிருக்கலாம். இந்த இடத்துல பல விதமான துன்பங்கள் வச்சு திருமந்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இந்த இடத்துல நிறைய வார்த்தைகள் ஓமைகள்லாம் கொடுத்துருப்பாரு. இந்த இடத்துல நெருஞ்சி முள்ளை குறிப்பிடுறாரு அப்படின்னா, இறைவனுடைய படைப்பானது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு காரண காரியத்திற்காக இங்கே படைக்கப்பட்டிருக்கு. இந்த இடத்துல இதில் எல்லாமே நன்மைகளுக்கு தான், தீமை என்று எதுவுமே கிடையாது. பாம்பிற்கு விஷத்தை வச்சிருக்காரு. தேனி இருக்கு இல்லையா, அது கொட்டினா கூட வலி உயிர் போயிடும் இந்த இடத்துல. இறைவனையும் அதுக்கு தேனி வச்சிருக்காரு, கொடுக்க வச்சிருக்காரு, தேல் கொடுக்க வச்சிருக்காரு. இப்போ நெருஞ்சில் முள், இப்படி பலவிதமான விஷயங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷனுக்கு அந்த துன்பத்தணிக்க இதெல்லாம் இறைவன் படைச்சார், இதெல்லாம் படைக்காமே இருந்திருக்கலாமே அப்படின்னு தோணும். ஆனால் அதில் பலவிதமான நன்மைகளையும் இறைவன் சேர்த்து தான் உள்ளே வச்சிருக்காரு. மனிதன் தான் அதை தெரிந்து கொள்ளாமல் இருக்கின்றான் இந்த இடத்துல. இப்போ நெருஞ்சி முள்ள என்ன நன்மை இருக்கு அப்படின்னா, இப்போ இயற்கையிலே பிரபஞ்ச சக்தி மேலேருந்து கீழே வந்துக்கிட்டே இருக்கு. பிரபஞ்ச சக்தி, இயற்கையுடைய சக்தி, இதை எல்லா மனிதர்களுமே கிரகித்து கொள்கின்றார்களா என்று கேட்டால் இல்லை. பலர் கிரகித்து கொள்கிறார்கள். பலருடைய உடல் அவருடைய மனம் தீமையான சிந்தனை ஏதோ ஒரு இதில் போகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அது கிரகிச்சிக்க மாட்டேங்குது. இந்த இடத்துல பல விதமான நோய்கள் ஆட்பண்ணுறாங்க. மனநோய்கள் இதனால் ஆட்கொள்கிறாங்க. இந்த இடத்துல மன துன்பங்கள், இந்த டிப்ரெஷன் சொல்லுவோம்ல, எதுவும் ஒன்றில் ஆட்கொள்கிறாங்க மனிதன். இப்போ இந்த நெருஞ்சி முள் காலில் குத்தும்போது என்ன ஆகுது அப்படின்னு கேட்டால், அந்த ஒரு ஓட்டை விழும் இல்லையா, அந்த ஓட்டை வழியாக பிரபஞ்ச சக்தி ஈர்க்கப்படுகின்றது. அதுக்கு தான் அந்த இடத்துல நெருஞ்சி முள்ளை படைச்சிருக்காரு. ஏன்னா ரொம்ப வலிக்கும் அந்த இடத்துல. சாதாரண முள்ளுகளில் பல வகை இருக்குது. சாதாரண முள்ளு குத்துனா கூட வலிக்கும். ஆனால் நெருஞ்சில் முள்னு சொல்லப்படுறது அளவுக்கு அதிகமாகவே வலிக்கும். இந்த இடத்துல ஒரு ஊசி போடுற மாதிரி நல்லா குத்தும். அப்போ அது விதமான துன்பத்தையும் இறைவன் இந்த இடத்துல கொடுக்குறாரு. நான் இதை கடைபிடிக்கின்றேன் என்று சொல்லி ஒரு மனுஷன் கடைபிடிக்காமல் விட்டால் பின்னாடியே இறைவன் துன்பத்தையும் கொடுக்குறாரு. ஆனால் அந்த துன்பத்தின் வழியாக நீ கடைபிடி என்ற ஒன்றையும் வைக்கின்றார் இந்த இடத்துல. அதே நேரத்தில் அவனுடைய ஏன் கடைபிடிக்கலைன்னா, அதை கடைபிடிக்கக்கூடிய பக்குவமாக மன உறுதி, மன ஆற்றல் அவன் உடம்புல இல்லைன்னு அர்த்தம். அதனால தான் என்ன பண்ணுறாரு இந்த இடத்துல, அந்த துன்பத்தையும் கொடுத்து அந்த உடம்புக்கு அந்த ஆற்றலையும் மனதிற்கு வலிமையும் இறைவன் இங்கு கொடுக்கின்றான். இதை இன்னும் நல்லா பார்க்கணும்னா இந்த பள்ளி மாணவர்களுக்கு பார்க்கலாம். இக்காலத்தில் அது இல்லை, அந்த முறைலாம் ஒழிஞ்சு போச்சு இந்த இடத்துல.
அக்காலத்தில் படித்தவங்களுக்கு தெரியும். மாணவர்கள் வந்து சரியாக படிக்கலை அப்படின்னா முட்டி போட சொல்லுவாங்க, இல்லைன்னா இந்த காதை பிடிச்சிட்டு தோப்புக்காரணம் போட சொல்லுவாங்க, இல்லை தலையில் கொட்டுவாங்க. இந்த 3 இயல்பாகவே இருக்கும், எல்லாருக்கும் பெரியவங்க எல்லாத்துக்குமே தெரியும். இது 3க்குமே காரணம் இருக்குது இந்த இடத்துல. முட்டி போட்டாலும் சரி, இந்த காதை பிடிச்சிட்டு தோப்புக்காரணம், இது தெரியும் எல்லாருக்கும், தோப்புக்காரணம் பிள்ளையாருக்கே போடுறோம். என்னென்னா அதை செஞ்சோம் அப்படின்னா இயற்கையாகவே மனம் வந்து என்ன செய்தா இந்த இடத்துல இந்த மனப்பாடம் பண்ணுவதற்கான பக்குவம் வந்து அந்த மனம் பெறுகின்றது என்ற ஒன்றிற்காக தண்டனையும் கொடுத்தார்கள். ஐயோ வாத்தியார் அடிப்பாரேன்றதுக்காக படிக்கிறதுக்கான அந்த மனமும் வருது இந்த இடத்துல. தண்டனையை அனுபவிக்கும் போது அந்த மன உறுதி மன வலிமை கற்று அவங்க மனப்பாடமும் பண்ணிடுவாங்க இந்த இடத்துல. ஸோ அந்த மாதிரி தான் இந்த இடத்துல முதல் அடியை புரிஞ்சுக்கணும். ஸோ துறவு நிறையை கடைபிடிப்பதற்கு அதுக்கான வழிமுறையை இறைவன் படைச்சிட்டாரு. கடைபிடிக்காதவங்களுக்கு அதன் வழியாக துன்பமும் வரும் இந்த இடத்துல. அந்த துன்பத்தின் வழியாக இங்கே மன உறுதியும் அதை கடைபிடிக்கக்கூடிய பக்குவமும் இங்கு கிடைக்கும். இதுதான் முதல் அடி. 2வது அடியில் நெறியில் வலுவில் நெருஞ்சில் முள் பாயும் அப்படிங்கிறார். இப்போ 2வது அடிக்கு விளக்கத்தையே அதிலே சொல்லிட்டேன், நெறிஞ்சில் படைத்தான்லேயே விளக்கம் சொல்லிட்டேன். அதான் 2வது அடியில் சொல்கிறாரு. நெறியில் வலுவில் அப்படிங்கிறாரு. அந்த நெறியில் வந்து யார் ஒருத்தர் சரியாக கடைபிடிக்கலையோ, வலுவில்னா கடைபிடிக்காதது, வலுவுதல் அப்படின்னா கடைபிடிக்கிறது, இது வலுவில் அப்படிங்கிறார். ஸோ கடைபிடிக்காமல் போகிறது இந்த இடத்துல. வலுவுதல் அப்படின்னு வலுவில் 2 இருக்கு. ஸோ அதை கடைபிடிக்காத போது நெருஞ்சில் முள் பாயும், பாயுங்கிறார் அந்த இடத்துல. இப்போ முள் வந்து உள்ளே காலில் வந்து ஏறுது இந்த இடத்துல, பாயுது. அடுத்த இடத்துல சொல்றாரு, நெருஞ்சில் வலுவாது இயங்க வல்லாருக்கு அப்படிங்கிறார். யார் ஒருத்தர் இந்த இடத்துல அந்த நெறி இறைவன் கொடுத்த அந்த நெறியில வலுவாது அப்படிங்கிறார், கொஞ்சம் கூட விலகி விடாமல் இயங்க வல்லாருக்குங்கிறார். இயங்குதல்னு செயல்படுறது. ஸோ செயல்படிந்த வல்லாருக்குன்னா வல்லமை பெற்றவர்கள் அப்படின்னு பொருள். ஸோ செயல்படும் அந்த வல்லமை பெற்றவர்களுக்கு இறைவன் வந்து ஒரு விஷயம் கொடுத்துட்டாரு, என்னானாலும் சரி உலகமே இடிஞ்சு பிடிந்தாலும் நான் இதனை கடைபிடிப்பேன் என்ற அந்த வல்லமை பெற்றவர்களுக்கு. திருமந்திரத்தில் குரு பாரம்பரியம்னு சொல்லிட்டு ஒரு தலைப்பு இருக்கும் பாயிரத்தில். குரு பாயிரமா திருமலர் வரலாறு, குரு பாரம்பரியம் தான் தலைப்பு நினைவு. இந்த பாரம்பரியத்தில் இறைவன் வந்து சொல்லுவாருக்கான், என்ன சொல்லுவாரா, 8 திசையிலும் எழுநீர் பெய்யணும்னு சொல்லுவார். 8 திசைகளையும் மழை பெஞ்சி மலைகள் எல்லாம் முங்கிட்டா கூட சரி, இந்த இடத்துல நிற்கிறதுக்கே இடம் இருக்காதான். ஆனாலும் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் சரி, நீ உனக்கான நியமங்களை சரியாக செய் என்று இறைவன் வந்து சொல்லிக் கொடுக்குறாரு இந்த இடத்துல. யாருக்கு? இந்த சனாதன முனிவர்களுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குறாரு. தட்சிணாமூர்த்தி பார்த்துருப்போம் இல்லையா, புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். தட்சிணாமூர்த்திக்குள்ள ஒரு 8 பேர் உட்காந்துருப்பாங்க இல்லைங்களா. அவங்களுக்கு வந்து என்ன சொல்லிக் கொடுக்குறாரா, அவருக்கு சொல்லிக் கொடுக்குறத கடைபிடிக்கணுமா. இப்போது நிற்கிறதுக்கே இடம் இல்லை, அந்த நேரத்தில் கூட நீ அதை கடைபிடிச்சு தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. அந்த மாதிரி யார் ஒரு அந்த வல்லமை பெற்றிருக்கின்றார்களோ அவர்களுக்கு நெறியில் நெருஞ்சில் முள் பாய இல்லாவே அப்படிங்கிற. ஸோ அவர்கள் கடைபிடிக்கக்கூடிய அந்த நெறியில் அந்த நெருஞ்சில் முள் அது என்ன செய்தான், பாயவில்லாவே அப்படிங்கிறாரு, பாய்வது இல்லை அப்படிங்கிற. அப்போ இயல்பாகவே என்ன ஆயிடுது இந்த இடத்துல, இவர்களுக்கு உடல் மனப்பக்குவமும் மன உறுதி எல்லாமே இவர்களுக்கு இயல்பாகவே வந்துருச்சு. இயல்பாக வந்ததுனால இந்த இடத்துல துறவு என்பதில் இவர்கள் உச்சநிலையை அடைவார்கள். அதான் பாயவில்லாவே, வேண்டாம் நெருஞ்சில் முழுக்கு தேவை, துன்பத்திற்கு இங்கு இடமே இல்லை, அவர்களாகவே துறவு நிலைக்கு சென்று துறவின் உச்சநிலையை இங்கு அடைவார்கள். இதான் 4வது அடிக்கு பொருள் சொல்கிறாரு. துறவின் உச்சநிலைன்னா இந்த இடத்துல இறைவனை உணர்ந்துடலாம் இந்த இடத்துல இல்லையா. ஸோ 4 அடிக்கும் சேர்த்து பொருள் பார்த்தோம் அப்படின்னா, இறைவன் துறவு நிறையை முற்றுரை நிலைக்கு செல்வதற்கு ஒரு வழிமுறையை படைத்திருக்கின்றான். அந்த வழிமுறையை யார் ஒருவர் சரியாக கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கு இந்த நெருஞ்சில் முள் என்ற ஒன்று அவர்களுக்கு பாயாது, அதாவது துன்பம் என்ற ஒன்று அவர்களுக்கு இருக்காது. அதே நேரத்தில் நான் துறவை கடைபிடிக்கின்றேன், இதன் வழியாக இறைவனை அடைகின்றேன் அப்படின்னு சொல்லிட்டு இதை நான் கடைபிடித்தே தீருவேன் என்று சொல்லிட்டு கடைபிடிக்காமல் இருப்பவர்களுக்கு இந்த துன்பம் என்று சொல்லக்கூடிய அந்த நெருஞ்சில் முள் போல வந்து பாயும். அதன் வழியாக அவர்கள் மேலும் மனப்பக்குவம் மன உறுதியும் பெற்று அந்த நிலைக்கு தங்களை தயார்படுத்தி கொள்வார்கள். இந்த வல்லமை பெற்றவர்களுக்கு அந்த நெருஞ்சில் முள் இல்லாமலே அவர்கள் உச்சநிலைக்கு செல்வார்கள். ஸோ இதுதான் பாடலுடைய கருத்து. உள்கருத்தாக பார்த்தோம்னா, இறைவன் நெறிய படைக்கும் போதே நெருஞ்சில் இந்த துன்பத்தையும் சேர்த்து இந்த இடத்துல வச்சுட்டாரு. என்னென்னலாம் நீ தவறு செஞ்சுன்னா எதற்கான தண்டனை அப்படின்றத அவரே படைச்சிட்டாரு. அவர் படைச்சதுக்கு காரணமும் இந்த மனிதன்
துறவின் உச்சத்துக்கு சென்று அடைய வேண்டும் என்பது ஒன்று தான் நீங்கள் காரணமே தவிர்த்து வேறு அவர் தண்டனை கொடுப்பதற்கு வேறொரு காரணம் இல்லை. எப்படியாவது நீ வந்து சேர்ந்துருன்றது மட்டும்தான் காரணமே தவிர்த்து நான் சொல்கிறத நீ செய்யலை, அவனுக்கு தண்டனை கொடுக்குறோம் பாருன்ற நோக்கம் அங்கு இல்லை.